அலி பாய் வந்து சட்டிய போடுறாங்க அந்தமா Come, welcome. I am Hey guys, welcome back to இன்னொரு புது என்டர்டைன்மெண்ட். ஸோ என்னடா எங்க கிளம்பிட்டா அப்படின்னு பாருங்களா, உங்க எல்லாருக்குமே தெரியும் எப்பவுமே நம்ம வருஷம் பக்ரீத் ரம்ஜான் vlog வந்து போட்டுருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஆமா வருஷம் பாத்தீங்கன்னா பக்ரீத் ரம்ஜான் vlog வந்து போட்டுருவோம். ஸோ இந்த வருஷம் 2025 பக்ரீத் vlog தான் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு அப்படியே ஒரு டிப்பு பார்த்துட்டு வந்துங்க. நான் எந்த மாதிரி கண்டென்ட் இந்த மாதிரி வீடியோலாம் பண்றேன் அப்படின்னு தெரியும். என்னுடைய பேர் அலீம், நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறது அலீம் என்டர்டைன்மெண்ட் சேனல். ஸோ நான் உங்களின் நாயகன் அலீம் என்டர்டைன்மெண்ட். வாங்க vlog-குள்ள போகலாம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கைஸ் ஆல்ரெடி செம்ம லேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து போயிட்டு இருக்கோம், சீக்கிரமாக தொழுகைக்கு போகணும், டைம் ஆயிடுச்சு. நாங்கள் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். எனக்கு என்னெல்லாம் நடக்குதுன்னு vlog-ல கண்டினியூ பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. लूज இல்லனே மென்டல் इस तरह मामूल के मुताबिक नमाज को गाइस अली भाई பாருங்க, பிரியாணி கடை प्ले भाई दरबार बिरयानी प्ले भाई दरबार बिरयानी பத்தி என்ன சொல்றீங்க? बोल बोल दरबार बिरयानी बिरयानी நல்லா இருக்குமா? அலி பாய் வந்து சட்டிய போடுறாங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஏன் இப்படி அசிங்கப்பட்டு விட்டா நீ? என்ன வீட்டுல ஒரே இவனுக்கு கல்யாணம் ஆக போகுது, அதான் ஜாலியா இருக்காங்க பாருங்க. கல்யாணம் ஆகும் போது அவனுக்கு மாப்பிள்ளை என்ன சொல்ல வரீங்க? மாப்பிள்ளையோட அப்பா அங்க உட்காந்து இருக்காரு. ஜிக்கு ஜிக்கா ஜிக்கு ஜிக்கா ஜிக்கா தெரியுது, நீ மூடு. लेकिन ये अदा हमारे मुताबिक इतना पसंद आएगी के खातिर अगर अपना घर बार अगर लुटाने की जरूरत पड़े जाकर तो हम लड़ रहे हैं। दुकानदार भाई हैं, उनसे गुजारिश है कि है ना ऐसे लोगों कोई भी चीज अपने दुकानों में ना पानी हम पेश कर अल्लाह तुम्हारे को ताला को ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோத்துல போட்டு போறேன். மாப்பிள்ள கருப்பு சட்டை மாறா, கோல்டு சட்டை மாறி மாப்பிள்ள அடுத்த வருஷம் கல்யாணம். மாப்பிள்ளைக்கு ஆகும் சார் வாழ்க. பாருங்க எப்படி மாடு மாதிரி இருந்தா இப்ப எலி மாதிரி ஜிம்பாய் போன வருஷம் ரம்ஜானுக்கு வாட்ச் வாங்கினேன், இந்த வருஷம் வந்துருச்சு. இந்த ரம்ஜானுக்கு வாங்கின வாட்ச் வாங்கிட்டான் பாதியில. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? தாகா தலைவர் எதுனா சொல்றா கேமராமேனி ஹஜம் தலைவரே, இளைஞர் அணி தலைவர் வெள்ளை கத்தான வீட் करते नहीं मुंबई हम ए मुबारक
என் சொன்னா தமிழ்ல பேசுங்க. தமிழ் நோ தமிழ் தமிழ் வராது. நம்ம ஓதன்ஸா தலைவர் ஒன்ஸா ஒரு 4 வார்த்தை நம்ம செங்கம் பத்தி ஏதோ சொல்லுங்க. செங்கம் பத்தி ஏதாவது சொல்லணும்னாக்கா நல்லதே சொல்லுங்க. பக்ரீத்தை பத்தி சொல்லுங்க. பக்ரீத் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருஷம் பக்ரீத் வந்து நல்லா சிறப்பாக நடந்தது. இன்ஷா அல்லாஹ் இதை விட அதிகமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் துக்காப்பேட்டை ஜாமியா மஸ்ஜித் கொள்கை தலைவர் தலைவர் இல்லை மௌதூம் சாப். சரி, நன்றி. அந்தமா நம்மளுடைய மோரம் மாஜார். இதுக்கப்புறம் தான் நீங்க எல்லாம் எங்களுக்கு ஞாபகத்துல வருவீங்க. எப்பவுமே ஞாபகத்துல இருப்பீங்க. ஆனா மோரம் வந்தா சீக்கிரமா ஞாபகம். ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கறி எல்லாமே இருக்கு. ஸோ இந்த கறி வந்து எல்லாமே போய் குர்பானி பக்ரீத்ல வந்து கறி வந்து எல்லாருக்கும் கொடுப்போம். ஸோ போய் கொடுக்கறது அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ற பாருங்க. ஸோ எல்லாமே அப்படியே கண்டினியூ பண்றேன். இங்க ஃபுல்லா கறி தான் இருக்கு. இங்க பாருங்க. 2 hours later guys, இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கறிலாம் கொடுத்து முடிச்சாச்சு. கொடுத்து முடிச்சுட்டு இப்போ வந்து பிரியாணி சமைக்க பிரியாணி சமைக்க இப்போதான் ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப லேட், இட்ஸ் 2. ஸோ அதுக்காக தான் vlog வந்து சரியா எடுத்திருக்க மாட்டேன். கறி கொடுக்கும்போதெல்லாம் ஒரு வழியா கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. பாருங்க பிரியாணி சமைச்சியாச்சு. ஆல்ரெடி எல்லாரும் சாப்பிட்டாங்க. இப்போ நான் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களா, அதனால இலை வைக்கல. ஸோ நம்மளே வச்சுக்கிட்டோம். இலை இல்லை சாப்பாடு. இதுதான் பிரியாணி. எங்கள் அப்பா சமைச்ச பிரியாணி. சாப்பிட்லாமா?